பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதரி யாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ இந்த நாள் கூட நம்ம குடும்ப தேவனுக்கு பெற்றிருக்கிறார். நம்ம இப்போ ஜெபித்து நம்ம துவங்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த நாளுக்கு நம்மளை கிருபையெல்லாம் கூட்டி சேர்த்துக்கு நன்றி. இன்றைக்கும் கூட ஒரு சில காரில் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதை முழுவதுமாக புரிந்து கொள்ள நாங்கள் நேர்த்தியாக கற்றுக்கொண்டு உங்களுடைய நாம் மகிமைக்காக பயன்படுத்த கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். அசைன்மெண்ட்ஸ் இப்போ போன வாரம் அந்த செமி பிரீவ் ஹோல் நோட் இருக்கு இல்லையா, அது 28 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அடுத்தது ஒரு 20 எத்தனையோ இருக்கும். ஸோ மேபி நீங்கள் ஒரு 10 அனுப்புனா போதும். ஏன்னா நான் எவ்வளோன்னு சொல்லலை. ஸோ நீங்கள் ஒரு 10 அனுப்புனா போதும், சரியா? ஸோ ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் டைம் இருந்ததுன்னா எல்லா எக்ஸசைஸும் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ அதனால் எக்ஸசைஸ் எனக்கு 10 அனுப்புனீங்கன்னா அது போதுமானது. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி கூட நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். நம்ம போன வாரம் நோட் அண்ட் ரெஸ்ட் டியூரேஷன் பார்த்தோம். ஸோ அதில் நமக்கு அதாவது பேசிக்காக எல்லாம் பார்த்துட்டு அதில் 2 தான் நம்ம வாசித்து ப்ளே பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ மீதி 2 இருக்குது. அதை நம்ம இன்றைக்கி அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் அந்த நோட் அண்ட் ரெஸ்ட் டியூரேஷன் சார்ட். முதல்ல ஹோல் நோட் ஆர் செமி பிரீவ். ஸோ ஹோல் நோட் அப்படிங்கிற அந்த நேம் அமெரிக்கன் நேம். செமி பிரீவ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் நேம். ஓகே, அதே போல் நோட் எப்படி இருக்குன்னா அது ஜஸ்ட் ஒரு 0 மாதிரி இருக்கும், திக்கனாக இருக்கும் சைடில். நோட் டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது நோட் ஹெட், இதுக்கு பேர் நோட் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இதுக்கு ஈக்குவலாக இருக்க ரெஸ்ட் டியூரேஷன் இருக்குது. எப்படி நோட் டியூரேஷன் இருக்குதோ அதற்கு இணையாக ரெஸ்ட் டியூரேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு கேப்பை கவுத்த போட்ட மாதிரி, இல்லாட்டி கோடுக்கு கீழே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஷேட் பண்ண மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் பீட் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பீட்டுக்கு இந்த நோட் சஸ்டெயின் ஆகும் இல்லை அமைக்கி ப்ளே பண்ணணும் அப்படின்னா 4 பீட். ஸோ பீட் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்படி கிளிக் பண்ணால் ஒரு பீட். அப்போது 1 2 3 4. அப்போ இந்த 4 வர வரைக்கும் அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கணும். அதே போல் 4x4 மெஷரில் எத்தனை தடவை வரும், அதாவது 4 கவுண்ட்டுக்கு ஒரு ப்ரெஸ் பண்ணணும். எத்தனை தடவை வரும்னா 1 டைம் தான் வரும் இல்லையா? ஸோ 4ல் எத்தனை 4 இருக்குமோ ஒரு 4 தான் இருக்குது. ஸோ அப்போது ஒரு மெஷரில், அதுவும் 4x4 மெஷரில் இந்த ஹோல் நோட் அப்படிங்கிறது ஒரே தடவை தான் வரும். அடுத்து ஹாஃப் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அமெரிக்கன் நேம். இங்கிலீஷ் நேம் மினிம், MINIM மினிம். ஸோ இது எப்படின்னா நோட் ஹெட் இருக்கும், அதோட கூட ஒரு கம்பிமாக இருக்கும். இது ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோட் ஹெட் வித் ஸ்டெம் எப்படி இருந்தது அப்படின்னா இதுக்கு பேர் மினிம். இதுக்கு ஈக்குவலாக இருக்க ரெஸ்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஹோல் நோட்டுக்கு பார்த்தோம் இல்லையா, கோட்டுக்கு கீழே ரெக்டாங்கிள் ஷேடு, இது கோட்டுக்கு மேலே ரெக்டாங்கிள் ஷேடாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் மினிம். இதோட எத்தனை பீட்டுக்கு இதை வாசிக்கணும்னா 2 பீட்டுக்கு 1 2 கவுண்ட்டுக்கு நம்ம இதை ப்ளே பண்ணணும். அப்போது 4x4 மெஷரில் எத்தனை தடவை வரும்? ஸோ 4 அப்படின்னு சொல்லும் பொழுது 4ல் எத்தனை 2 இருக்குன்னா 2 2 இருக்குது. ஸோ அப்போ 2 மினி வரும். ஸோ அதான் நீங்கள் லாஸ்ட்டு காலமில் பார்க்குறீங்க. அடுத்து குவார்ட்டர் நோட், இது அமெரிக்கன் நேம். இங்கிலீஷ் நேம் க்ராட்செட். ஸோ இது என்னென்னா நோட் ஹெட் இருக்கும், ஸ்டெம் இருக்கும். நோட் ஹெட் ஷேடாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இருந்ததுன்னா க்ராட்செட். இதோட ரெஸ்ட் சிம்பிள் அங்கே பார்க்குறீங்க. 4வது காலத்தில் ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேப்பர், ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கும், சரியா? ஓகே, ஸோ இது ஒரு பீட்டுக்கு வாசிக்கணும் எவ்வளோ தூரம் வரும். ஸோ இப்போ ஒரு பீட் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு 4x4 மெஷரில் 4 பீட் இருக்கும். அப்போது இது ஒரு 4x4 மெஷரில் 4 வாட்டி வரும். ஸோ அடுத்து 8th நோட், இது அமெரிக்கன் நேம். இங்கிலீஷ் நேம் குவேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நோட் ஹெட் ஷேடாக இருக்கும், ஸ்டெம் இருக்கும், அதோட கூட ஃப்ளாக் இருக்கும். இதை ஃப்ளாக் அப்படின்னு சொல்லலாம், சில பேர் டெய்ல்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அதை நம்மளாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இதோட ரெஸ்ட் சிம்பிள் தான் 4வது காலத்தில் பார்க்குறீங்க. ஒரு 7 மாதிரி, ஆனால் 7உடைய ஸ்டார்டிங்கில் நல்ல ஷேட் பண்ண மாதிரி இருக்கும். இதோட வேல்யூ பாதி, அதாவது 1ல் பாதி.
அப்போ ஒன்றில் பாதின்னு சொல்லும் பொழுது 4/4 மெஷரில் எத்தனை தடவை வரும் அப்படின்னா 8 தடவை வரும் இந்த குவேவர் அப்படிங்கிறது. அடுத்து 16th நோட், இது அமெரிக்கன் நேம், இங்கிலீஷ் நேம் வந்து செமி குவேவர். ஓகே, ஸோ இதில் வந்து அதே இது பார்த்தீங்கன்னா நோட் ஹெட் ஷேடாக இருக்கும், ஸ்டெம் இருக்கும், அந்த ஃப்ளாக் வந்துக்கும் 2 ஃப்ளாக் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான். இதுக்கப்புறம் இன்னும் நோட்ஸ் இருக்கான்னா இருக்குது, ஃப்ளாக் ஆட் ஆகிட்டே போகும். ஆனால் ரொம்ப நம்ம அதிகம் வாசிக்க மாட்டோம், இது வரைக்கும் தான் வாசிப்போம். சரி, ஸோ இது வந்து நோட் ஹெட்டு ஷேடாக இருக்கும், ஸ்டெம் இருக்கும், 2 ஃப்ளாக் இருக்கும். அதே போல் ரெஸ்ட் சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா 2 அந்த கர்வ் வரும். ஸோ அடுத்து இது வந்து கால், அதாவது ஒன்றுலேயே கால் 1/4. அப்போ ஒரு பீட்டுக்கு 4 தடவை வரும். அப்போ ஒரு 4/4 மெஷரில் எத்தனை தடவை வரும்னா 16 தடவை வரும். ஏன்னா கால் அப்படின்னு சொல்லும்பொழுது 1ல் 4 குவார்ட்டர் இருக்குது. ஸோ அப்போ 4, 8, 12, 16 4/4ல் ஸோ 16 டைம்ஸ் வரும். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து செமி பிரீவும், அதாவது ஹோல் நோட்டும், மினிம் அப்படிங்கிற ஹாஃப் நோட்டை தான் நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து இந்த மீதி இருக்க 3ஐயுமே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்திருக்கும் ஸ்க்ரீனில். ஓகே, நம்ம லாஸ்ட் வீக் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? 4/4 அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த 4/4 அப்படிங்கிறது காமன் டைம் சிக்னேச்சர், எல்லாருமே யூஸ் பண்ணுறது. ஆனால் அந்த 4/4னா என்ன, மேலே இருக்க 4னா என்ன, கீழே இருக்க 4னா என்ன? ஸோ அதான் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம அந்த குவேவரும் கிராட்செட்டும் பார்ப்போம். ஓகே, ஸோ the number 4 in bottom denotes the 4th note which is crotchet. நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹோல் நோட் அப்படின்னு பார்த்தோம், அப்புறம் ஹாஃப் நோட் அப்படின்னு பார்த்தோம், அப்புறம் குவார்ட்டர் நோட் அப்படின்னு பார்த்தோம், அப்புறம் 8th நோட்னு பார்த்தோம் இல்லையா? 8, 16, 8th நோட், 16th நோட் அப்படி பார்த்தோம். ஸோ அந்த வரிசையில் ரிவர்ஸில் வரும்போது 16th நோட், 8th நோட், 8ல் பாதி 4 4th நோட் அப்படின்னு பார்க்குறப்ப கிராட்செட். ஸோ கிராட்செட்டுக்கு தான் 4th நோட் அப்படிங்கிற நேமும் சொல்லுவோம். அப்போது இந்த 4/4ல் கீழே இருக்க 4 எதை குறிக்குது அப்படின்னா இந்த கிராட்செட்டை குறிக்குது, கிராட்செட் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ மேலே இருக்க 4 எதை குறிக்குது அப்படின்னா இந்த கிராட்செட் 4 தடவை வரும், கிராட்செட்டு 4 தடவை வரும். ஸோ அப்போ நம்ம என்ன நினச்சக்கூடாதுன்னா அப்போ இங்கே மினிமம்லாம் வராது, அப்படி இல்லை, இது ஒரு மெஷர் தான், ஒரு கணக்குக்கு தான் இல்லையா? 4 4 அப்படின்னு ஒரு கணக்கு. இப்போ இதில் மினிம் வந்துன்னா வரலாம், எத்தனை மினிம் வரலாம்? 2 மினிம் வரலாம் இல்லையா? ஏன்னா 4/4 மெஷரில் 2 மினிம் வரும். ஸோ அப்போ 2 செமி பிரீம்னா ஒரே ஒரு செமி பிரீம் தான் வரும். ஸோ அப்போ வந்து வெறுமனே கிராட்செட் மட்டும் தான் வரும், அப்படி இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். சரி, அப்போ வந்து இது எதுக்காக இந்த மெஷர்னால் நம்ம இந்த பார் லைன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அடுத்ததை நம்ம அது பார்க்க போகிறோம், பார் லைன். அது நம்ம பார்த்தோம் போன வாரமும். ஓகே, ஸோ இப்போ பார்க்குறீங்க வரிசையாக நோட் இருக்குது, 1 2 3 4 7 8 9 10. ஸோ அப்படி போயிட்டுருக்கு. நம்ம நார்மலாக எப்படி கவுண்ட் பண்ண மாட்டோம். நம்ம 4/4னா 1 2 3 4, திரும்ப 1 வந்துடும், 1 2 3 4 1 2 3 4 இப்படி தான் கவுண்ட் பண்ணோம். சரி, ஸோ அப்போது இந்த அடுத்த 1 வரும் பொழுது அடுத்த மெஷர், சரியா? ஸோ அதை டினோட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுவோன்னா இந்த பார் லைன் வந்து இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், 1 2 3 4 ஒரு பார் லைன், 5 லைனையும் கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு கோடு. அப்புறம் அதே போல் 1 2 3 4 ஒரு கோடு, 1 2 3 4 கோடு. இதுக்கு பேர் பார் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்குன்னா நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு. அதே போல் இன்னொரு லைன் உண்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோடு தான் இருக்கும், ஓகேவா? இது பேர் பார் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று இருக்குது எண்டிங் பார் லைன். ஸோ அதில் சாரி அதை ஆட் பண்ணலையா? ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்கள், திக்காக ஒரு லைன் இருக்கும், மெலிஸாக ஒரு லைன் இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் என்னென்னா எண்டிங் பார் லைன், இதோட அந்த சாங்கோ இல்லை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பீஸோ முடியுதுன்னு அர்த்தம். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாங் எண்டிங்கில் தான் வரும். இந்த எண்டிங் பார் லைன் சாங் எண்டிங்கில் தான் வரும், சரிங்களா? ஸோ அதோட ஞாபகத்தில் எப்பொழுதும் வச்சுக்கோங்க. அதே போல் ட்ரிபிள் கிளஃப், பேஸ் கிளஃப் பார்த்தாலே, ட்ரிபிள் கிளஃப்க்கு இன்னொரு பேர் ஜி கிளஃப் அப்படின்னு சொல்லும். ஸோ அது வந்து ஏன் ஜி கிளஃப் சொல்கிறோம் அப்படின்னா இந்த சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கிள் வந்து எப்படி இருக்குது, மொதல் கோடுக்கும் 3வது கோடுக்கும் தொட்டுட்டு வந்து இந்த 2வது கோடை மையப்படுத்தி இருக்குது. ஸோ இந்த 2வது கோடில் இந்த 2வது கோட்டில் என்ன நோட் வரும்னா ஜி வரும். இ ஃபஸ்ட் லைனில் இ, செகண்ட் லைனில் ஜி.
ஓகே. ஸோ அப்போது ஜி நோட், ஸோ அதை மையப்படுத்தியிருக்கனால தான் இந்த ட்ரிபிள் கிளஃப்க்கு இன்னொரு பேர் ஜி கிளஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் பேஸ் கிளஃப் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எஃப் கிளஃப். ஏன் எஃப் கிளஃப் சொல்கிறோன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 புள்ளி இருக்கு இல்லையா, 2 டாட் இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, அதாவது கீழேருந்து 1 2 3 4th லைனை மையப்படுத்துகிற மாதிரி இந்த டாட் இருக்குது. இந்த 4th லைனில் வர நோட் என்ன அப்படின்னா, நமக்கு இங்கே ஜிலேருந்து ஆரம்பிக்கும், ஜி பி டி எஃப். ஸோ இது எஃப் நோட். ஸோ அதனால தான் இதுக்கு இன்னொரு நேம் வந்து பேஸ் கிளஃப்க்கு இன்னொரு நேம் வந்து எஃப் கிளஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து என்னென்னா மெஷர். ஓகே. ஸோ இந்த மெஷர் அப்படிங்கிறது என்ன, நம்ம ஒரு 4 முடிஞ்சோடனே ஒரு கோடு போட்டோம், அதுக்கு பேர் பார்லேன்னு சொன்னோம். ஸோ ஒரு 4 முடிஞ்சோடனே இந்த 1 2 3 4 அப்படிங்கிறது ஒரு மெஷர். அடுத்த 1 ஸ்டார்ட் ஆகுதா, இது 2வது மெஷர். அடுத்த 1 ஸ்டார்ட் ஆகுது, இது 3வது மெஷர். இது போல் இந்த மெஷர் கவுண்ட் பண்ணிக்கிட்டே கடைசி வரைக்கும் போகும். ஸோ நார்மலாக அதுதான் சில இதில் வந்து பார்ப்பீங்க. இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஷீட்லேயுமே இங்கே ஓரத்தில் பார்த்தீங்கன்னா 17ன்னு போட்டிருக்கு. இந்த 17 என்ன அப்படின்னா, முன்னாடி பேஜ்லேருந்து 1 2 3 4 கவுண்ட் பண்ணி இது 17வது மெஷர். ஸோ அதுதான் அந்த 17. இப்போ பார்த்தீங்கன்னா 17, இங்கே 18, 19, 20, 21. ஸோ அந்த மாதிரி இது இந்த மெஷர் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இது மெஷர். ஓகே. செமி பிரேவ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எப்படி கவுண்ட் பண்ணல, எப்படி அந்த நோட் வந்து வரும் என்று பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 4/4 இருக்குது. நம்ம வந்து 1 2 3 4 அப்படி தான் கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா. த்ரீ 4 1 2 3 4. ஸோ நம்ம தான் கவுண்ட் பண்ணோம். இதில் செமி பிரேவ் நம்ம போனாமே பார்த்தோம். ஸோ 4 கவுண்ட்டுக்கு 1 2 3 4 1 2 3 4. ஸோ ஒரு மெஷரில் 1 டைம் தான் வரும் இந்த செமி, ஏன்னா இது 4 கவுண்ட் இருக்கனால 1 2 3 4 1 2 3 4 1 2. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அடுத்து வந்து மினிம். இது ரெஸ்ட். ஓகே. செமி பிரேவ் வந்து ரெஸ்ட்டோட ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இப்போ ரெஸ்ட் வரும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வாசிக்கக்கூடாது. அதாவது ரெஸ்ட் அப்படின்னா நம்ம கீயை ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த சவுண்டு சஸ்டைனாகி நின்றோம். அப்போ ரெஸ்ட்டுக்கு அப்படியே வச்சுருக்கலாமா அப்படின்னா வச்சுக்கக்கூடாது, கையை எடுத்துடணும். கீஸ்லேயே கை இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் ரெஸ்ட்டு. ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த நல்லா சவுண்டை கவனிங்க. இப்போ இந்த 3rd நோட் பார்த்தீங்கன்னா அந்த சஸ்டெயின் ஆகிறது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஆனால் இங்கே வந்து சவுண்டு கண்டினியூ ஆகலை, இங்கே பிரேக் பண்ண மாதிரி டக்குன்னு கை எடுத்த மாதிரி எடுத்துடணும். ஓகே, புரியுதா? ஸோ அப்போ இந்த ரெஸ்ட் 4 கவுண்ட் ரெஸ்ட் அப்படின்னா அந்த 1 ஆரம்பிக்கிறப்பே கீஸ்லேருந்து கை எடுத்துடணும். 4 கவுண்ட்டுக்கு எதையும் வாசிக்கக்கூடாது, எந்த கீஸையும் அழுத்தக்கூடாது. அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 1 2 3 4 1 2 3 4. ஓகே. ஸோ அடுத்து வந்து மினிம் ஆர் ஹாஃப் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கும் நம்ம கவுண்ட் பண்ணும்பொழுது 1 2 3 4 அந்த கவுண்டிங்கே பண்ணலாம், ஏன்னா அதுக்குள்ளேயே எதுவும் வந்துடுது. இப்போது கவுண்ட் பண்ணுறப்ப இது எப்படி ஒரு மெஷருக்கு 2 வாட்டி வரும். 1 2 3 4 1 2 3 4. ஓகே. ஸோ அதே இப்போ இது சேம் நோட் சேஞ்ச் ஆகலை. இப்போ நோட் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வாசிக்கணும். இதே நம்ம ரெஸ்ட்டோட நம்ம பார்க்கும் பொழுது 1 2 3 4 1 2 3 4. ஓகே. ஸோ அப்போ 2 கவுண்ட்டு கரெக்டாக கீஸில் கை இருக்கக்கூடாது, அதுதான் ரெஸ்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 3 4 1 2 3 4.
ஓகே, ஸோ ரெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டு வாசிக்கும் பொழுது நோட்ஸ் எவ்வளோ முக்கியமோ ரெஸ்ட்டு அதே அளவுக்கு முக்கியம். அப்போ தான் நல்ல ஒரு டியூன் நமக்கு வரும். ஓகே, ஸோ இது 2 வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். செமி பிரீவும் மினிமும் நம்ம பார்த்துருந்தோம், ஹோல் நோட்டும் ஹாஃப் நோட்டும். ஸோ எக்ஸசைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, 28 25 அது மாதிரி இருக்கும். ஸோ குறைஞ்சு நீங்கள் ஒரு 10 வாசி அனுப்புனா போதும், மீதி வாசிங்க. ஸோ வாசிக்க விட்டுறாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஸோ கிராட்செட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம் 4th நோட். இது வந்து ஒரு பீட்டுக்கு ஒரு தடவை வரும். அப்போது 4/4 மெஷரில் 4 தடவை வரும். ஸோ அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப்போ இந்த நோட் எப்படி வரும்? 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஸோ அப்போ ஒரு கவுண்ட்டுக்கு ஒரு தடவைங்கிறனால ஒரு மெஷரில் 4 கவுண்ட்டுக்கு 4 தடவை வந்துடும். சரியா? ஸோ அதுதான் இந்த கிராட்செட். ஸோ இதே வந்து இப்போ சேம் நோட்டில் பார்த்தோம். இப்போ ஒரு நோட் சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போது 1 2 3 4 எவரி பீட்டுக்கும் ஒரு நோட் வந்துடும் கிராட்செட். ஸோ இதுவே நம்ம ரெஸ்ட்டோட சேர்த்து நம்ம வந்து பார்க்கும் பொழுது 2 3 4 1 2 3 1 2 3 4. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்குமே, அதாவது கிராட்செட் வரைக்கும் செமி பிரீவ், மினிம், கிராட்செட், அதாவது ஹோல் நோட், ஹாஃப் நோட், இது என்ன குவார்ட்டர் நோட் ஆர் 4th நோட் கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த 3 வரைக்கும் நம்ம கவுண்டிங் வந்து இந்த 1 2 3 4 இந்த கவுண்டிங்லேயே நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே இது வந்து அடங்கிடும். ஸோ ரொம்ப ஈஸி. பட் அடுத்தது நம்ம குவேவர் பார்க்க போகிறோம் இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கிராட்செட் வந்து ஒரு பீட்டுக்கு ஒரு கவுண்ட் வரும், ஒரு பீட்டுக்கு ஒரு நோட், ஒரு பீட்டுக்கு ஒரு நோட். ஆனால் குவேவர் இப்போ என்ன பண்ணோம், ஹாஃப் கவுண்ட்டு தான் பார்த்தோம், அதாவது ஒன்றுலேயே பாதி. அப்போ என்ன ஒன்றா ஒரு கவுண்ட்டுக்கு 2 நோட் வரும். அப்போ 2 4 6 8 வாட்டி வரும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம 1 2 3 4 மட்டும் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ எப்படி கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் டெம்போ கொஞ்சம் குறைச்சிக்குவோம். அப்போது அங்கே நம்ம இது வரைக்கும் 1 2 3 4 கவுண்ட் பண்ணோம். 8th நோட் வரும் பொழுது 1 and 2 and 3 and 4 and இப்படி கவுண்ட் பண்ணும். 1 and 2 and 3 and 4 and அப்படி கவுண்ட் பண்ணும். ஏன்னா இது பாதி பாதி இருக்குது. ஸோ 1 1.5 2 2.5 3 3.5 4 4.5 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ இதில் அப்படி கவுண்ட் பண்ணோம் 1 and 2 and 3 and 4 and ஸோ அந்த மாதிரி கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and 4 and ஸோ அப்படி கவுண்ட் பண்ணோம். இது கொஞ்சம் இன்னும் போக போக நமக்கு நோட்டில் ஸ்பீடாக தான் ஆகும். ஸோ இப்போ இந்த நம்ம கவுண்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கலாம். ஆனால் கவுண்ட் பண்ணுறப்ப அதே டெம்போ தான், அதே கவுண்டிங் தான். ஜஸ்ட்டு 1க்கும் 2க்கும் நடுவில் ஒரு அண்டு சேர்த்துக்கிறோம், 2க்கும் 3க்கும் நடுவில் 2.5 அந்த பாதி பாதி வரனால. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஸ்பீடில் கவுண்ட் பண்ணுறோம், 2ஐயும் சேர்த்து கவுண்ட் பண்ணுற பாருங்க. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 and 2 and 3 and 4 and 1 2 3 4. சரியா? ஸோ அப்போது அதே டெம்போ தான், அதே கவுண்டிங் தான். நடுவில் ஒரு என்ன பண்ணுறோம், இன்சர்ட் பண்ணுறோம், ஒரு ஹேண்ட் ஆட் பண்ணுறோம். ஏன்னா அந்த நோட் எக்ஸ்ட்ரா வருது. அப்போது இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மெஷருக்கு எத்தனை வாட்டி வருது, 8 வாட்டி வரும் இந்த குவேவர். இப்போ குவேவர் ஒரு ஃப்ளாகுன்னு பார்த்தாலே இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா நீளமாக சேர்த்து விட்டாங்க, 4 நாளாக சேர்த்து விட்டாங்க. இது ஏன் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ அந்த ஒன்றுக்கும் ஃப்ளாக் போடுறது பதிலாக ஒரு ஃப்ளாக் தானே, அப்போ அந்த அந்த எல்லாத்துக்கும் ஒரு கோடை இழுத்து விட்ருவாங்க. அப்போ இதை நான் பார்த்தாலே புரிஞ்சுக்கணும், இது வந்து குவேவர். ஏன்னா ஜாயின் பண்ண மட்டும் இல்லை, ஒரு கோடு தான் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்போ இது குவேவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கிராட்செட் அது மாதிரி என்ன பண்ண ஜாயின் பண்ண மாட்டாங்க, அது எத்தனை வந்தாலும் தனியாக தான் போடுவாங்க. ஸோ ஆனால் இந்த குவேவர் வரும்பொழுது இப்படி 2 3 வரிசையாக வருதுன்னா இது போல் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. சரி, அப்போ ஒரு கோடு தான் ஜாயின் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அப்படி பண்ணியிருந்தா குவேவர் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இதுவே நோட் வேறு நோட்டோட இருந்துச்சுன்னா 1 and 2 and 3 and 4 and 1 and 2. ஓகே, ஸோ அப்போது அது வந்து அப்படி 1 and 2 1 அப்படி கவுண்ட் பண்ணணும். இதுவே ரெஸ்ட்டோட சேர்த்து நம்ம பார்ப்போம் 3 and
ஓகே. ஸோ அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரெஸ்ட் எப்படி வந்து ஒன் அச்சோ 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and ஸோ இந்த ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஈவன் ரெஸ்ட் தான் பார்த்துருக்கோம். அதாவது குவேவர்னா குவேவர் ரெஸ்ட், கிராட்சட்னா கிராட்சட் ரெஸ்ட். ஆனால் ரெஸ்ட் அப்படி இருக்காது, கலந்தான் இருக்கும். பட் லேர்னிங்காக அப்படி பார்க்குறோம், கலந்து அப்புறம் பார்ப்போம். ஸோ அப்போ நமக்கு வந்து குவேவர் எப்படி கவுண்ட் பண்ணோம், 1 and 2 and 3 and 4 and அப்படி கவுண்ட் பண்ணோம். ஆனால் அடுத்து நம்ம பார்க்குறது செமி குவேவர் இல்லையா, 16th நோட். இது வந்து எத்தனை தடவை வரும், ஒரு மெஷரில் 16 தடவை வரும். ஏன்னா இது கால் அப்படின்ற பார்த்தோம். 1ல் 4 குவார்ட்டர் இருக்கு இல்லையா, அப்போது ஒரு பீட்டுக்கே 4 வாட்டி வரும். அப்போது ஒரு மெஷரில் 4 பீட் இருக்குது. அப்போ 4, 8, 12, 16. இப்போ இந்த நோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 கோடு வருது இல்லையா, எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, 4 நாளாக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 2 கோடு இருக்குது. அப்போ நமக்கு 2 கோடு இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது செமி குவேவர். ஒரு கோடு இருந்தால் குவேவர், 2 கோடு இருந்தால் செமி குவேவர். அப்படியே கீழே நிறையா நோட்ஸ் இருக்கும், அப்படியே ஒரு 3 கோடு 4 கோடு ஆட் பண்ணிக்குவாங்க. ஓகே. ஸோ இதை எப்படி கவுண்ட் பண்ணுவோம், இது இன்னும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ண இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ஸ்பீடாக ஓடும் நமக்கு வரும்பொழுது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன கவுண்ட் பண்ணோம், 1 2 3 4 மட்டும் கவுண்ட் பண்ணோம். அப்புறம் 1 and 2 and 3 and 4 and அப்படி கவுண்ட் பண்ணுவோம். இப்போது நமக்கு அதே கவுண்ட் பண்ண முடியாது, ஏன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 2 நோட்டு ஒரு கவுண்ட்லேயே இருக்குது. ஸோ அப்போது இதை எப்படி கவுண்ட் பண்ணணும், 1 E and இந்த ஏன்னு போடுவோம். ஆனால் சொல்லும்பொழுது ஏன்னு சொல்லாமல் அந்த ஏன்னு சொல்லும்பொழுது தான் நமக்கு வந்து அந்த சொல்லும்பொழுது ஈஸியாக இருக்கும். 1 E and A அப்படி சொன்னால் கரெக்டாக வராது. ஏர்ன் சொல்லும்போது நமக்கு நல்லா அந்த ஃப்ளோ கிடைக்கும். ஸோ அப்போது 1 E and 2 E and 3 E and 4 E and 1 E and 2 E and 3 E and 4 E and ஸோ இப்படி கவுண்ட் பண்ணுவோம். இப்போ நோட்ஸோட வரும்பொழுது 1 E and 2 E and 3 E and 4 E and 1 E and 2 E and 3 E and 4 E and ஸோ அந்த மாதிரி ஸ்பீடாக ஓடும். ஸோ இப்போ நமக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம டெம்போ குறைச்சி வச்சு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த நோட் ரொம்ப ஸ்பீடாக தான் வரும். ஓகே. 66 இருக்குது. 1 E and 2 E and 3 E and 4 E and 1 E and 3 E and 4 E and ஓகே சாரி தப்பாக ஒன் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அதே தான், பட் சேம் நோட்டு. இது நோட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, 3 E and 4 E ஸோ அதே டைமிங் தான் 1 2 3 4 இப்படி தான் ஃபஸ்ட்டு கார்பன். அடுத்து 1 and 2 and 3 and 4 and அப்படி கவுண்ட் பண்ணோம். அடுத்து 1 E and 2 E and 3 E and 4 E and ஸோ இப்படி கவுண்ட் பண்ணோம். ஸோ இப்போ ரெஸ்ட்டோட சேர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது 1 E and 2 E and 3 E and 4 E and என் நின்று சொல்லுதோ. ஓகே. அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிளும் ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு லேர்னிங் தான், நம்ம ஈஸியில் தான் போவோம், நம்ம குழம்பிக்க வேண்டாம். ஓகே. ஸோ இந்த செமிக்குவேர் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் தான் நோட்ஸ் இருக்கானா, அப்படி இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. நம்ம வந்து என்ன சொல்கிறது, அது வரைக்கும் தான் பாட்டில் வரும். அதுக்கப்புறம் இன்னும் இருக்கானா இருக்குது. இது வந்து என்னென்னா டெமி செமி குவேவர், அதாவது செமி குவேவர்லேயும் பாதி, அதாவது கால் இருக்குல்ல அதுலேயும் பாதி. அப்போது ஒரு 4 கவுண்ட்டுக்கு 8 வாட்டி வரும். அப்போது ஒரு மெஷருக்கு 8 16 24 32 தடவை வரும். அப்போ நோட் எப்படி வரும்னா, ஒரு கவுண்ட்டுக்கே பார்த்தோன்னா 1 2 3 4 கவுண்ட் பண்ண மாதிரி இருக்கும். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஆனால் ஒரு மெஷர் தான் இது, சரியா? ஸோ இது ரொம்ப வராது நமக்கு ரேராக. இதோட அவ்வளோதானா, அதாவது 3 ஃப்ளாகோட அவ்வளோதான் அப்படி இருக்கு. ஆனால் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 4 ஃப்ளாக் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ அந்த 3 டெமி செமிக்கு இருக்கு இல்லையா, இது 32nd நோட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் இன்னொரு நோட் இருக்குது, அதாவது 4 ஃப்ளாக் வரும். இது 64th நோட். இது எத்தனை வாட்டி வரும், 64 தடவை வரும். எத்தனை, ஒரு மெஷரில். அப்போ
இது ஒரு மெஷரில். ஸோ ஓகே, ஸோ அப்போது அது வந்து காணாம போச்சு. ஓகே, அப்போது ஒரு மெஷரில் 64 டைம்ஸ் வரும். சரியா? ஓகே, ஸோ ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி இந்த பாட்டையும் இவ்வளோ ஸ்பீடாக நோட்டில் வராது, இதுவும் வராது. இந்த 64th நோட்டும் வராது, இந்த 32nd நோட்டும் வராது. எது வரைக்கும் வரும்னா 16th நோட் இருக்கு இல்லையா, செமி குயர், அதோட அவ்வளோதான், அதோட இதுதான் வரும். ஸோ அதே கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். நம்ம சாங் போகிறப்ப பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு சில மினிமம் நம்ம பார்க்கலையா. கிராட்செட் பார்த்துட்டோம். ஓகே ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதில்? இந்த நோட் ரெஸ்ட் டியூரேஷனில் நோ. ஸோ நான் சொன்னது போல் நான் இதுக்குமே அசைன்மெண்ட் அனுப்புவேன். கிராட்செட் அதுக்கும் குவேவர் அதுக்கும். சரிங்களா? ஸோ நிறையா இருந்தாலும் நீங்கள் பண்ணுறது 10 எனக்கு பண்ணி அனுப்புனீங்கன்னா போதும். பட் மற்றது நீங்கள் வாசிங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணும்பொழுது கவுண்ட் பண்ணுங்கள். சரியா? 1 2 3 4 கூட கவுண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இந்த கவுண்ட் வந்து தனியாகவே பார்ப்போம், எப்படி இந்த நோட்டை கவுண்ட் பண்ணுறது. ஸோ நமக்கு வந்து அந்த ஒரு நாலேஜ் இருந்தால் தான் நம்ம அந்த எங்கேயாவது மியூசிக் ஷீட் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அந்த கவுண்டிங் நல்லா தெரிஞ்சது அப்படின்னா நம்ம கொஞ்சம் இன்னும் சுலபமாக ஈஸியாக வாசிக்க முடியும். சரியா? ஸோ அதனால் நம்ம கவுண்ட் பண்ணியே வாசிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் அந்த கவுண்டிங் நோட்ஸே தனியாக நம்ம லெசனில் பார்ப்போம். சரி, ஸோ நம்ம இந்த நோட் டியூரேஷன்லாம் பார்த்துருக்கோம். செமி பிரீவ், மினிம், கிராட்செட், குவேவர், செமி குவேவர். ஓகே, ஸோ நம்ம ரெண்டு நேமை யூஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் நேம் யூஸ் பண்ணலாம், அமெரிக்கன் நேம் யூஸ் பண்ணலாம். பட் கொஞ்சம் ப்ராப்பராக கொஞ்சம் போகும்பொழுது அவங்க இந்த அதாவது சொன்னால இப்போ நாளைக்கு நமக்கு வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணுறோம், இல்லை பிரிட்டிஷ் பீப்புளோட கனெக்ஷன் கிடைக்குது அப்படின்னா அவங்க வந்து இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. மினிம், கிராட்செட் இந்த நேம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹோல் நோட் அப்படிங்கிறது அமெரிக்கன்லேயும் பரவாயில்ல, நிறைய இடத்துலையும் சிம்பிளாக இருக்கனால அதை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கலாம், நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ அது ஒன்று. ஓகே, ஸோ வேறு எதாவது டவுட்னாலும் நீங்கள் வந்து குரூப்பில் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் ஹவு டு கவுண்ட் அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு எஸ்எஸ் அனுப்புகிறேன், லெஃப்ட் ஹேண்டும் இருக்குது, அதை நம்ம தனியாக கூட நம்ம பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் தரவாக வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் லெஃப்ட் ஹேண்டை தனியாக கூட அனுப்புகிறேன். இந்த லெசன்ஸில் இல்லாமல் நம்ம பார்க்குறேன். ஓகே, ஸோ அப்போது வாசிங்க, டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம வந்து அடுத்த கற்றுசித்தமான அடுத்த ஒரு வெனஸ்டே நம்ம வந்து சந்திப்போம். சரியா? ஓகே, ஸோ நம்ம கீபோர்ட்லையா கீபோர்ட் தான் என்கிட்ட இல்லையே, ஒருவேளை சிந்தேஷியாவில் வாசி காமிட்டா இருங்க வரேன். சி, அப்புறம் டி, அப்புறம் இ, அப்படியே வரிசையாக போகுது. ஓகே, நான் இந்த சி சாம்பிளுக்காக வாசிக்கிறேன். லேப்டாப் கீஸ் வந்து கம்மியாக தான் இருக்கனால. ஸோ அப்போது அப்படி வரணும். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 அந்த மாதிரி இருக்கும். ஜி இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா சி டி இ எஃப் ஜி எஃப் இ டி சி அப்படியே போயிட்டே இருக்குது. நமக்கு எங்கே சாங் முடியுதோ அங்கே நிப்பாட்டிடணும். சரியா? இப்போ நான் சும்மா ப்ளே பண்ணுறேன், இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும். த்ரீ 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓகே, ஸோ அது மாதிரி 4 கவுண்ட்டுக்கு ஒரு தடவை. சரிங்களா? அதை வந்து கரெக்டாக வச்சிடும். அதே மினிமம் நம்ம பார்க்கும் பொழுது ஓகே, ஸோ மினிமம் வந்து 2 கவுண்ட்டுக்கு ஒரு தடவை வரும் இல்லையா, 2 பீட்டுக்கு ஒரு தடவை. ஸோ அப்போ எப்படி வரும்னா 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓகே, ஸோ எக்ஸைஸ் 1 2 3 இருக்கும், எங்கே முடியுதோ அங்கே நிப்பாட்டிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 2 கவுண்ட்ஸுக்கு வரும்.
ஓகே தானே? சரி, இது கிராட் ஷாட்டும் ப்ளே பண்ணணுமா? சரி. சரி, ஓகே. ஸோ அப்போது 10 எக்ஸசைஸ் வாசிச்சிருப்போம். நான் இன்றைக்கி எக்ஸசைஸ் நாளைக்கு நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். வேறு எதுனாலும் நீங்கள் குரூப்பில் எப்போ வேணால் கேட்கலாம். சரி, நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளும் கூட உங்களுடைய கிருபையால கூட்டி சேர்த்திங்க, நன்றி. ஒரு சில காலை கற்றிருக்கிறோம். அதை இன்னும் நாங்கள் நேர்த்தியாக முழுமையாக கற்றுக்கொண்டு உம்முடைய நாம மகிமைக்காக மாத்திரம் நாங்கள் அந்த தாழ்வுகளை பயன்படுத்த கிருபை செய்யுங்க. எங்களை உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.